போது என்னையே பல பேர் பயமுறுத்தினாங்க, என் பையன் உள்பட. ஏப்பா நீ போய் பேசிகிட்டு இருக்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. என்னங்க பண்ணாங்க? அவங்க பேசினாங்க, அவங்க யாரையும் அவதூறு பண்ணல, அபாண்டமாக பேசலை. இந்த சம்பவத்தில் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இது அவருடைய சுற்றுப்பயணத்தை தடுப்பதற்கான முயற்சி. ஏன் அவங்க சொல்லக்கூடாதா? கருத்து சுதந்திரத்தை பற்றி இன்னைக்கு காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு ஸ்டாலின் பேசுகிறார. விமர்சனம் பண்ணுங்க, அவங்க செய்கிற முறைகேடுகள் அம்பலப்படுத்துங்க, தவறுகளை மக்கள்கிட்ட பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனால் சோபா மாடல்ன்றீங்க, டெக் டைவர்ஸ்ன்றீங்க, குதிரை வியாபாரம்னு இவங்க கத்திக்கிட்டு இவங்க பண்ண குதிரை வியாபாரம் தான் இப்போ வெளியே வந்துடுச்சு. சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா தோத்துட்டா ராஜினாமா பண்ணி தானே ஆகணும் அவையில். அப்போ அவையில் பெரும்பான்மை இல்லை என்பதை நிரூபிச்சிடலாம். உடனே அவையில் பெரும்பான்மை இழந்த விஜய் அரசு ராஜினாமா பண்ணோன்னு ஒரே கலாட்டா கிளப்பி விட்டுலாம். கவர்னர் தான் இப்போ வேண்டப்பட்டவராச்சு, டெய்லி போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? அமித்ஷா கூட போய் பார்ப்பாங்க. திமுக அதிமுக, நீ ஜெயிச்சா என்ன பார்த்துக்க, நான் ஜெயிச்சா உன்னை பார்த்துக்குவேன். எடப்பாடி அவர்கள் முதல்வரான கூட உங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்க வரவே வராதுங்க. இதெல்லாம் மாமூல் தானே, டீலிங் தான் இருக்குது, அண்டர் அண்ட் டீலிங். அதனால தானே இவங்க எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ ஊரறிஞ்ச உண்மை ஆகிப்போச்ச. அதில் முடியலன்னு வந்தால் திருமாவளவனை ஆக்குறேன் நாங்கள் ககார்னு. வேகமாக போயிட்டு இருக்கிற பஸ்ஸை பிரேக் போட்டால் கவுத்துறோம், அது அவங்களுக்கு தெரியும்ல. அதனால் அப்படியே காங்கிரஸ் இருக்கையிலிருந்து எங்களை மாற்றுங்கள், காங்கிரஸ் துரோகி அப்படி இப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பிஜேபி மடியில் போய் படுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டின் நலனுக்காக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடு, அவங்களுக்கு சொல்லமா டைலாக் அடிக்கிறதுக்கு குறைந்தபட்ச. ஆனால் அசிங்கப்பட்டு போவாங்க. ஏங்க கடந்த காலங்களில் நீங்களும் இருந்திருக்கீங்க, நானும் இருந்திருக்கேன். சவுக்கு சங்கர், எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் அவரோடு உண்டு. அவர் மொழி நடையில், அவருடைய ஆட்டிடியூடில் எல்லாம். ஆனால் அவர் ஒரு சில விஷயங்களை விமர்சனபூர்வமாக வைக்கிறார் ஆளுங்கட்சி மேலே, ஆதாரங்களை சொல்கிறாரு, சில ரகசிய தகவல்களை எல்லாம் வெளியே சொல்கிறார், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெயின்லி. இப்போ அவர் மேலே வழக்கு போடுங்க. இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல, வழக்கு போடுங்க. கனிமொழி சொன்ன மாதிரி வழக்கு போட்டு போங்க, கோர்ட்டில் இது நடக்கட்டும். அது ஆனால் என்ன பண்ணீங்க, 2 குண்டா போட்டீங்க, 2மே உடஞ்சி போச்சு. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லது பண்ணிவிட்டு எங்கள் வழியில் நீங்கள் பண்ணுங்களேன்னு சொன்னால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்பா அவங்க ஆட்சியில் இதெல்லாம் பண்ணல இல்லை, நீங்கள் பண்ணது பூரா அட்டூழியம்தான். அந்த வாராகின்னு ஒரு இவர் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்னங்க பண்ணார், கூட உட்காந்து பேசினதுக்கு. கரூர் சம்பவத்தை போது என்னையே பல பேர் பயமுறுத்தினாங்க, என் பையன் உள்பட. ஏப்பா நீ போய் பேசிகிட்டு இருக்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. என்னங்க பண்ணாங்க? அவங்க பேசினாங்க, அவங்க யாரையும் அவதூறு பண்ணல, அபாண்டமாக பேசலை. இந்த சம்பவத்தில் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இது அவருடைய சுற்றுப்பயணத்தை தடுப்பதற்கான முயற்சி. ஏன் அவங்க சொல்லக்கூடாதா? கருத்து சுதந்திரத்தை பற்றி இன்னைக்கு காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு ஸ்டாலின் பேசுகிறார. உங்கள் ஆட்சியில் கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் இருந்ததா? எது இருந்தது? ஒரு வயதான அம்மா கூட ஒரு போராட்டம் பண்ணாங்க, போஸ்டர் இல்லை, போராட்டம் பண்ணலைங்க, செருப்பை தூக்கி அடித்தாங்க போஸ்டரில். அது எந்த ஊரில் ஏதோ அந்த காணொலி வந்தோன்னும் அந்த அம்மாவை வீரப்பனை பிடிக்க 5 தனிப்படை அமைச்சா மாதிரி. யார் காவல்துறை அமைச்சர்? இதை செஞ்சது யார்? மு.க. ஸ்டாலின் தானே. காட்டு தர்பார்னு இதை சொல்லாமா? ஸோ உங்களுக்கெல்லாம் யோக்கியதே கிடையாது இதை பற்றிலாம் பேசுறதுக்கு. உங்களுக்கு என்ன கடமைனா, உங்கள் கட்சிக்காரர்களை ரெஸ்ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் மரியாதை கொடுக்கணும்பா. நாகரிக அரசியல் பண்பாட்டோடு பேசுங்க. அரசியல் விமர்சனம் வேற. இப்போ நாதாரின்லாம் பேசினார் ராஜா, அதுக்கு அவரை எதாவது கைது பண்ணாங்களா? வன்முறையை தூண்டுவது, ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணோம். நீங்கள் கருத்து, அதாவது ஒரு ஆள் பேசினார், அன்பானந்தம்னு ஒரு ஜென்சி
கிட்டு. அவர் அதை பார்த்தீங்களா அவர் என்னெல்லாம் பேசினாருன்னு? அந்த ஒய்ஃபும் அவரும் சேர்ந்து போட்டாங்களே அந்த அந்த வீடியோ. இல்லை தனியாக ஒரு ஜீப்பில் உட்காந்துன்னு பேசி அதுக்காக தான் அவரை கைது பண்ணி தென்கனி கோட்டையில் போய் அவர் வந்து சரண்டர் ஆனார், எல்லாம் பண்ணார். இந்த இளைஞர்களை கூட இந்த சீரழிச்சு வச்சுருக்காங்களா? நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இந்த ஆட்சியை 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதம் கழிச்சு விமர்சனம் பண்ணுங்க. நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்குவானா? புதியவர்கள் புதிய ஆட்சி அடுத்த நாள்லேருந்து கூட விமர்சனம் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பிகாஸ் யூ ஆர் ஏ அப்போசிஷன் பார்ட்டி. அதை நான் தப்புன்னு சொல்ல. விமர்சனம் பண்ணுங்கள், அவங்க செய்கிற முறைகேடுகள் அம்பலப்படுத்துங்க, தவறுகளை மக்கள்கிட்ட பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனால் சோபா மாடல்ன்றீங்க, டேக் டைவர்ஸ்ன்றீங்க, குதிரை வியாபாரம்னு இவங்க கத்திக்கிட்டு இவங்க பண்ண குதிரை வியாபாரம் தான் இப்போ வெளியே வந்துடுச்சு. ஆமாம், அந்த இளையராஜா பாருங்க, 14 பேர் இது வரைக்கும் கைதாகிருக்காங்க. ஒரு 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 பத்திரிகையாளர் நெறியாளர் உள்பட அவர் கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது. அவருடைய மொபைல் ஃபோனு அந்த ஃபாரன்சிக் லேபில் டெஸ்ட்டில் இருக்குது. அதில் விவரங்களை பொறுத்து தான் அவர் குற்றவாளியாக்க போகிறாங்களா சாட்சியாக்க போகிறாங்களான்றதை காவல்துறை முடிவு பண்ணும். அப்போ இதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க? இது எவ்வளோ சீரியஸான விஷயம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை நிலைகுலைய செய்யணும், அதுக்கு வந்து ஒரு ஆபத்தை உருவாக்கணும்னு 50 கோடி ரூபா வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுக்கலான்னு ஒரு குரூப் ஏவி விட்டு, நீ பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எம்எல்ஏ உனக்கு 2 கோடியிலேருந்து 5 கோடி தரான்னா கொலையே பண்ணுவானுங்களேங்க இப்போ இருக்கிற நிலமையில். இப்போ இந்த திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ், சின்ன மீனுங்க. இவங்களுக்கு பணம் கொடுத்த ஆள் யார்? சிங்கப்பூரில் இருக்கானா யாரோ ஒரு ஆள். இது பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னாங்க 50 கோடின்னா 15 பேருக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 750 கோடிங்க. இது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ பண்ண முடியும். அதாவதுங்க என்ன விஷயம்னா, மே மாதம் 13ஆம் தேதி அவர் வந்து நம்பிக்கைக்கு ஒரு வாக்கெடுப்பை 144 பேர் ஆதரவோடு நிரூபிச்சிட்டாரு. அதனால் 6 மாதத்துக்கு அவர் மேலே திருப்ப எதுவும் கொண்டு வர முடியாது, நம்பிக்கை இல்லைன்னெலாம். ஸோ அவங்க அது வரைக்கும் பொறுமையாக இருக்க விரும்பலை. இதுனா இந்த வருஷம் கழிஞ்சிரும்னு வச்சுங்களேன், நவம்பர் வரைக்கும் போயிடும். அப்போ நடுவில் வேறு ஏதாவது வழி இருக்கா இந்த ஆட்சியை கவுக்குதுன்னா? அப்போ யாரோ சொல்லியிருக்கான், சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை வந்து நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா தோத்துட்டா ராஜினாமா பண்ணி தானே ஆகணும் அவையில். அப்போ அவையில் பெரும்பான்மை இல்லை என்பதை நிரூபிச்சிடலாம். உடனே அவையில் பெரும்பான்மை இழந்த விஜய் அரசு ராஜினாமா பண்ணோன்னு ஒரே கலாட்டா கிளப்பி விட்டலாம். கவர்னர் தான் இப்போ வேண்டப்பட்டவராச்சு, டெய்லி போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? அமித்ஷா கூட போய் பார்ப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ இது ஒரு திட்டமிட்ட கால்குலேட்டட். தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு இவங்க தானே சொன்னாங்க. அது மற்றவங்க ஆட்சியில், எங்கள் ஆட்சியில் வந்து இதெல்லாம் பேசுவோம். மற்றவங்க ஆட்சியில் கவர்னரையே சதி, கவர்னர்கிட்டயே போய் சரணாகதி அடைவாங்க. அதனாலங்க இன்றைக்கி வந்து திமுகவுக்கு கெட்ட பேர் அதிகமாகிட்டுருக்கு. நான் வந்து அவங்க வெல்விஷர் இல்லை, அவங்க எதிராளியும் இல்லை. நான் ஒரு நியூட்ரலாக சொல்கிறேன். எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகலாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகலாம். இதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. அப்போ வெயிட் பேஷண்ட்லி. நீங்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தோல்வி ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் 6 முறை தானேங்க ஆட்சியே பண்ணியிருக்கீங்க, 17 தேர்தல் முடிஞ்சிருக்குது. அப்போ 9 முறை மேலே நீங்கள் 11 முறை தோற்றுருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ தோல்வி ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை. அதே போல் 5 வருஷம் போயிட்டு திருப்பி வர்றதில்லை, 10 வருஷம் காத்திருந்து வந்திருக்கீங்க ஜெயலலிதா பீரியடில், எம்ஜிஆர் பீரியடில் 12 வருஷம். ஸோ அதனால் உங்களுக்கு தோல்வியும் புதிதல்ல. இப்படி காத்திருந்து நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றதும் புதுசு இல்லை. அப்புறம் ஏன் இப்போ இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஏன்னா முதல் முறையாக அவங்க அதிமுக கிட்ட தோக்கலை. திமுக அதிமுக, நீ ஜெயிச்சா என்ன பார்த்துக்க, நான் ஜெயிச்சா உன்னை பார்த்துக்குவேன். எடப்பாடி அவர்கள் முதல்வரானா கூட இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்க போகிறது இல்லையா? வரவே வராதுங்க. இதெல்லாம் மாமூல் தானே, டீலிங் தான் இருக்குது, அண்டர் அண்ட் டீலிங்கு. இப்போ அதனால தானே இவங்க எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ ஊரறிஞ்ச உண்மை ஆகிப்போச்சே. அதில் முடியலன்னு வந்தால் திருமாவளவனை ஆக்குறேன் நாங்கள் டகார்னு. ஆட்சியில் பங்கே கொடுக்க மாட்டேன் நாங்கள், ஆனால் திடீர்னு திருமாவளவனை முதல்வர் ஆக்குறோன்ற அளவுக்கு. ஆனால் அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கலை. அவர் நான் ராஜா வந்தால் ராஜாவாக தான் வருவேன்றார் அவர்.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாங்க திமுக தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாங்க. ஜனநாயகத்தில் தோற்று போகிற கட்சி மேலே வர்றதோ, இப்போ காங்கிரஸ் 59 வருஷம் தோற்று தாங்க இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கி சத்தியமூர்த்தி பவன் அப்படியே களை கட்டுத, 2 மந்திரிங்க காரில் போய் இறங்கினா ஜனங்க கூடுத. அதனால் வந்துங்க இந்த தேர்தல் தோல்வி அவங்கள பெருசுப்படுத்தலை. அவங்களுக்கு என்னன்னா ஒரு 3வது புதிய ஆள் வந்துட்டார், அவர் வந்து சும்மா இல்லாமல் நம்ம ஊழல்லாம் நோண்டுறாரு. இப்போ ஜனங்க எப்படி தெரியுங்களா, இந்த ஊழல் மட்டும் ப்ரூவ் ஆகி உங்களை குற்றவாளின்னு முத்திரை குத்திட்டாங்கன்னா ஜென்மத்துக்கு நீங்கள் தலையெடுக்க முடியாது. அதனால தான் எம்ஜிஆர் ரொம்ப வேகமாக போய் கருணாநிதி தீய சக்தின்னு சொல்லி முத்திரை குத்தினார், ஊழல் சக்தின்னு. எழுந்துக்கவே முடியல அவர் சாவர வரைக்கும். அவர் செத்த பிறகு கூட அந்த கட்சி ஒன்றா இருந்ததுன்னா இவர் ஜெயிச்சிருக்க முடியாது. அது ஜான் அடிச்சுக்கிட்டு 2ஆ பிளந்ததால நடுவில் இவர் வந்துட்டார். அதனால இந்த மாதிரி திருப்பி உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சோ, எம்ஜிஆர் இருக்கிறப்ப சொல்லி கடைசி வர முடியாது, இப்படி இன்னொரு 10 வருஷம் நம்மளால எந்திரிக்க முடியாமல் போயிடும். ஆரம்பத்திலேயே இவங்களை க்ளோஸ் பண்ணி மிச்ச வருஷம்லாம் 10 வருஷம்ன்றீங்க, மிச்ச வருஷம் நான் ஒரு 25-30 வருஷம் ஜோதி பாசு மாதிரி நவீன் பட்நாயக் இருந்தார்ல. இது இப்போல்லாம் 3 டேம் 4 டேம்லாம் சர்வ நல்லா ஆட்சி கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. டெல்லியில் ஷீலா தீக்ஷித் 3 டைம்ஸ் சிஎம், ரோ 4 முறை இவர் நவீன் பட்நாயக், நிதிஷ்குமார். ஸோ அதனால் நீங்கள் ஆட்சி நல்ல ஆட்சி, நீங்கள் மக்கள் ஒன்றும் உங்களை வந்து இது இது பேர்னா பொற்கால ஆட்சி கொடுங்கன்னு, நல்ல ஆட்சி, ஊழல் இல்லாத மக்களுக்கு சங்கடம் தராத ஆட்சி கொடுத்தாலே போதுங்க, உங்களை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த பயம் வந்து அன்றைக்கே வந்துடுச்சுங்க. அதனால தான் உதயநிதி சொன்னாராம், இவனை உட்கார வச்சோம்னா எம்ஜிஆர் மாதிரி நம்ம அப்புறம் பல வருஷத்துக்கு கூப்பில் தான் இருப்போம், அதனால் வந்து ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லை அப்படி நீங்கள் இவங்க பண்ணாலுமே அது மக்களுக்கு கோமா மாதிரி இன்னும் அதிகமாக சீட்டு ஜெயிக்க மாட்டாங்களா? அது இவங்களுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு இவங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டாக. நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். 1977 எம்ஜிஆர் கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் இவங்களாம் தனியாக நிற்கல. எம்ஜிஆர் முதல் முறையே ஆட்சிக்கு வந்தப்போ கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டார். 33% வாங்கினார், 135 சீட்டோ என்னவோ தனிப்பெரும்பான்மை வந்துட்டார். இவரால் தாங்க முடியல, யாரால்? கருணாநிதியால். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் 80 ஜனவரியில் வருது. உடனே காங்கிரஸோட போய் எம்ஜிஆர் ஒரு தப்பு பண்ணிட்டார். எம்ஜிஆர் மத்திய ஆட்சியோடு இணக்கமாக இருக்கணும்னு ஜனதா கட்சி மொரார் தேசாய்க்கு அலையன்ஸ் போயிட்டார். அது அவர் பண்ண தப்பு. டக்குன்னு இருந்தால் போய் இந்திரா காந்தியை பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே 1980 நாடாளுமன்ற தேர்தல் 3 வருஷம்தான் தேர்தல் நடத்தலாம். இவர் 2 சீட் தான் ஜெயிச்சார் எம்ஜிஆர். அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் சிவகாசின்னு நினைக்கிறேன், 2 தொகுதி தான். 37 தொகுதியில் அடித்து காலி பண்ணிட்டாங்க. பண்ண உடனே கருணாநிதி இந்திரா காந்தி கிட்ட போய் உட்காந்துக்கினார். எந்த 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைக்கக்கூடாது, அது ஜனநாயக படுகொலைன்னு காலம்புறா பேசிகிட்டு இருந்தாரோ, அந்த 356 பயன்படுத்தி இவரை இந்திரா காந்தி தயங்கினாங்க. எதுக்குங்க அப்படின்னா, இல்லைங்க, ஈ லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த பீப்புள். பாருங்கள் ரிசல்ட் ஆச்சா வச்சுன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. வடநாட்டில் ஒரு 7 மாநிலம் 8 மாநிலம், யூபி பீகார்லாம். சரி இதை சேர்த்து விடுங்கன்னு சொல்லி 9 மாநிலங்கள் கலைக்கப்பட்டன. அந்த கலைக்கப்பட்ட மாநிலங்களில் தேர்தல் நடக்குது 3 மாதம் கழிச்சு 80. எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு. புரியுதுங்களா? அந்த ஜனதா கட்சி ஆட்சி போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தோத்த எம்ஜிஆர் தான் திரும்ப அடிச்சுக்கின்னு வந்தார், இன்னும் கூடுதல் சீட்டோட. போஸ்டர்லாம் அடித்து வச்சுட்டாரு கருணாநிதி. எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஆயிடுச்சு ஒட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொளுத்துனாங்க. எம்ஜிஆர் முன்னை விட அதிகமான சீட்டில் ஜெயிச்சார் 80. அதனால் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, மக்கள் வந்து உங்களை நிராகரிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஃபேக்டை நீங்கள் ஒத்துக்கணும். ஏதோ ஒன்று நமக்கு மக்கள் மத்தியில் அதிருப்தி வந்துடுச்சு. அது குடும்ப அரசியலாக இருக்கலாம், லஞ்ச லாவண்யமாக இருக்கலாம், அல்லது மக்கள் விரோத கொள்கைகளாக இருக்கலாம், சொத்து குவிச்சதாக இருக்கலாம். அப்போ எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தானேங்க இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி மீடியாவை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க, சோஷியல் மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தனும் ஒரு பத்திரிகையாளர் ஆகிட்டான், ஒவ்வொருத்தனும் ஒரு ஊடகவியலாளர் ஆகிட்டான். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருக்காங்களே நியூஸு, யூடியூப்பு எல்லாத்தையும்.
ஸோ அதனால் எதை மறந்துட்டாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி விஜயோட அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் தான். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பற்றி பேச்சு குறைஞ்சி போச்சு ஊடகங்களில். இல்லை இப்போ பிரேக்கிங் நியூஸ் நம்ம பேசுறதுக்கு லெக் பிரேக்கிங் போன் பிரேக்கிங் நியூஸாக தான் இருக்குது. ஒரு 4 நாளாகவே இந்த பிரேக்கிங் நியூஸ் தான், எலும்பு உடைக்கிற நியூஸாக தான் இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது. கல்வி எக்ஸாமுன்னு சொல்லி போட்டித் தேர்வுன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் சென்டருங்க சம்பாதிக்குது. 10 லட்சம் 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் நீ பாஸ் ஆகிடலாம். நீட்டில் அண்டர் கிராஜுவேட்டாலும் போஸ்ட் கிராஜுவேட்டானாலும் டாக்டர் ஆகிடலான்னா மிகப்பெரிய அளவுக்கு கரப்டாக இருக்குது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும். நீங்கள் பார்த்தீங்களா இந்த வாட்டி கடைசியாக நடத்துகிற இராணுவ விமானத்தில் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து கேவலமாக இல்லை. அப்போ இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை ராஜினாமா பண்ணும். இதில் என்னங்க இருக்குது? அந்த காலத்தில் ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம திமுக காரங்களாம் அரியலூரில் நடந்த விபத்துக்கு அரியலூர் அழகேசா மக்கள் மாண்டது போதாதா பதவி விலகுலாம் சொன்னாங்க. அவர் தான் என்ன ஒரு ட்ரெயினை ஓட்டின மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மொராலிட்டி பாலிட்டிக்ஸில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், டெல்லியில் இது நடந்துட்டுருக்கு. ஒரு மாதமாக மாணவர்கள் இளைஞர்கள் கட்சி சார்பில்லாதவங்க போராடிட்டு இருக்காங்க. ஏங்க பார்லிமெண்ட் கூடுது, ரைட், பிரைம் மினிஸ்டர் எழுந்து நான் அவங்களெல்லாம் கேட்டுக்கிறேன், நான் சரி பண்ணுறேன், நீங்கள்லாம் வாபஸ் வாங்குங்க, மந்திரி ராஜினாமா பண்ண சொல்லுவார், பண்ணிவிடுவார், வேற மந்திரியை போடுறேன், பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னால் என்ன சார் குறைஞ்சிருமா? அவர் தொடர்ந்து அந்த பதவியில் தான் இருக்கார். கல்வி அமைச்சர்லேருந்து அவரை விளக்கவே ஏன் தெரியுங்களா? ஏன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஆளுங்க. அதனால தான் கல்வியை காவிமயமாக்குனாங்க இல்லையா? இப்போ வியாபாரமாக்குறாங்க. அது வேற 10-20 லட்ச ரூபா குடிச்சு நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் படித்தா ஷூராக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும், நீங்கள் எழுதி பாஸ் ஆகிடலாம். ஸோ காவிமயமாக்கிட்டார். இந்த 12-13 வருஷத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கல்வியை இப்போ நமக்கு வருது மும்மொழி திட்டம். ஏன் வருது? ஏன் 3வது மொழி ஏன் படிக்கணும்? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே நல்லா கேட்டாங்க, இங்கிலீஷ் ஏன் இந்தியன் லாங்குவேஜாக நீங்கள் கருதக்கூடாதுன்னு கேட்டாங்க. உண்மைதானே? ஆனால் இந்தியன் லாங்குவேஜ் 2 கண்டிப்பாக படிக்கணுன்ட்டு, ஒன்று தாய்மொழி, இன்னொன்று ஹிந்தி தான். டீச்சர் இல்லைன்னுவான். நீங்கள் மலையாளம் கேட்டால் அதுக்கு டீச்சர் இல்லைன்னுவான். அங்கே உங்களுக்கு செலக்ட் பண்ணும்போது சான்ஸ்கிரிட்டுக்கும் மலையாளத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு டியூஷன் இவங்க ஹிந்திக்கு தான் 20 பேர் இருக்காங்க. அப்போ ஹிந்தின்னுவான். இப்படி மறைமுகமாக இந்தியை திணிக்கிற முயற்சி தான் மும்மொழி திட்டம். இப்போ இருமொழி திட்டம் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்க. எந்த ஆட்சி வந்தாலும் அதுதானே. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, தாவேக ஆட்சி, எந்த ஆட்சி இருந்தாலும் 2 மொழி திட்டம் சிறப்பாக தானே செயல்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிறத விட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அன்றும் இன்றும் என்றும். அப்போ இவங்க மொழியை திணிக்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் ஆளாக இருக்கிறதால நல்லா பண்ணுறாரு இவர். கல்வியை காவிமயமாக்குறாங்க. ஸ்கூலில் முட்டை கொடுக்குறத நிறுத்துகிறாங்க. முட்டை உலகம் பூரா ஐநா சபையிலேருந்து சொல்கிறான், இளைஞர்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஒரு முட்டை கொடுக்கணுன்றான். ஒரு ஆப்பிள் ஏ டே வில் கீப் யூ அவே டாக்டர்ஸ் அவேன்ற மாதிரி முட்டை சாப்பிட்டா நல்லதுன்றான். முட்டை சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது அசைவமா. சைவம் அசைவம், வெஜிடேரியன் நான்வெஜ், பேரை எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க. அதனால் உணவுலேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இரும்பு கரத்தில் மத்திய ஆட்சியாக இருக்குங்க. இவரும் மோடியும் ஆர்எஸ்எஸ் சேவகர் தானே. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை விட முடியாது. இப்போ KN நேருவையும் ஏவாவேலுவையும் கருணாநிதி ஸ்டாலின் விடுவாரா? கைவிட முடியாதுல்ல. 2 பேருமே இதுவாச்ச கேஷ் பாக்ஸஸ் ஆச்சு அந்த கட்சிக்கும் ஃபேமிலிக்கும். எத்தனை லீக்குங்க? 85 லீக் ஆகிருக்கிறதா நேற்று பிரியங்கா காந்தி பேசுகிறாங்க. அங்கே போய் பேச வேண்டியதானே. கருத்து சுதந்திரம் பேசிட்டு இருக்கார். ஸ்டாலின் வாயை திறந்துருக்காரா? ஸ்டாலின் பேசுவாரா? இனி பேசுவாரா? நான் எழுமா? அவங்க இப்போ எந்த அளவுக்கு மாற்றிட்டாங்களோ, எந்த டீலிமிட்டேஷன் அந்த இதை எரிச்சாங்களோ, இப்போ அது அவசரமாக ஊதி அணைச்சிட்டு நாங்கள் அரசின் அதை எதை நாங்கள் பரிசீலிப்போம்ன்றான். என்னையா இது? நீங்கள் தான் சொன்னீங்க 25 வருஷத்துக்கு அதை கோல்டு ஸ்டோரேஜில் ஃப்ரீஸ் பண்ணிடணும். அந்த ப்ரொப்போசலையே
அதை வந்து இது பண்ணிடணும் அதை பற்றி அப்படின்னு கருத்தையே சொல்லலை எதுவுமே. இப்போ இல்லை, அவங்களுக்கு தான் இப்போ டேக் டைவர்ஷன் இருக்கு, சோபா மாடல் இருக்கு. இப்போ விஜய் தானே அவங்கள பிடிச்சி ஆட்டுறாரு. அதனால வந்துங்க நம்ம பாருங்க என்னெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தால் திமுகவுக்கும் பிஜேபியும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தகவல்கள் வருது இல்லையா? எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 10 நாளைக்கு முன்னால் பேசினாரு, நீங்கள் கவனிக்கலையா? இன்னும் 6 மாசத்துல அண்ணன் சிவா ராஜாலாம் மத்திய அமைச்சர் ஆக போகிறாங்கன்னு. சரி, ஆல் திங்ஸ். அந்த இதுக்கு ஒன்று போனாங்க தெரியுங்களா, கூர்க்குன்னு, லண்டனுக்கு போனாங்க. லண்டனுக்கு இல்லை, தேர்தல் தோல்வி முடிஞ்ச உடனே ஃபேமிலியா அங்கே பாஜக தலைவர்களோடு டிஸ்கஷன் பண்ணாங்க கர்நாடகாவில். அதுலேயே செட்டில் ஆகிடுச்சிங்க. மெல்ல மெல்ல இப்போ வேகமாக போயிட்டுருக்கிற பஸ்ஸை பிரேக் போட்டால் கவுத்துரும். அது அவங்களுக்கும் தெரியும்ல. அதனால் அப்படியே காங்கிரஸ் இருக்கையிலிருந்து எங்களை மாற்றுங்கள், காங்கிரஸ் துரோகி அப்படி இப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பிஜேபி மடியில் போய் படுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டின் நலனுக்காக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடு. அவங்களுக்கு சொல்லமா டைலாக் அடிக்கிறதுக்கு குறைந்தபட்ச. ஆனால் அசிங்கப்பட்டு போவாங்க. எழுதி வச்சிங்க, இருக்கிறதும் உள்ளதும் போச்சடா நொல்லக்கண்ணான தமிழக அரசியலில் சிறுபான்மையினர் தலித் வாக்குகளை முற்றிலுமாக இழந்துருவாங்க. இந்த வாட்டி கூட அவங்க இழக்கிற அதிகமாக. ஏன்னா அவங்க ஜெயிச்ச தொகுதியெல்லாம் நீங்கள் பாருங்க, விடுதலை சிறுத்தைகள்லாம் இருந்தாங்கல்ல. முஸ்லீமை நான் சொல்கிறேன், எஸ்சி எஸ்டியை சொல்ல, முஸ்லீம்கள் பெரும்பகுதியாக அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பகுதி விஜய்க்கு போயிட்டாங்க, மைக்ரேட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அவங்க ஜெயிச்ச தொகுதியெல்லாம் நீங்கள் பாருங்கள், முஸ்லீம் டாமினேட்டட் தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்த முடிவை, தற்கொலை முடிவை அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அதாவது தாவேக்காவை காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்றதுக்காக உங்கள் எல்லாமே மாறிடுமா? தேசிய மும்மொழி திட்டத்தை ஆதரிச்சிருவீங்களா? என்ன திமுக இப்போ 75 வருஷ கட்சின்றது என்ன? அதனால் வந்துங்க சீரியஸாக அந்த கட்சி செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அவங்க வந்து காங்கிரஸ் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ கேரளாவில் பினராயி விஜயனும் காங்கிரஸும் தான் வெட்டு குத்துன்னு சண்டை போட்டாங்க. அவர் ஆட்சியிலேருந்து தோக்கடிச்சிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க. மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் மாநில கட்சியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் என்ன மாநில கட்சி? அது ஒரு மாநில கட்சி தானேங்க. அதனால் ஆம் ஆத்மி கட்சி என்ன மாநில கட்சி தானே. அதனால் அப்படி இல்லைங்க. இவங்களுக்கு வந்துங்க தங்களுக்கு கூட இருந்துட்டு போயிட்டானா, ஏன்னா கட்டிக்கிட்டானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு கட்சி, நீங்கள் ஒரு கட்சி. நீங்கள் துரோகம் பண்ணீங்கல்ல, எல்லா 2G ஸ்பெக்ட்ரத்தில் நாரை அடிச்சுட்டு மன்மோகன் சிங்கை அவரை தோக்க காரணமாயிட்டு முதுகில் குத்திட்டு நீங்கள் வந்துட்டீங்கல்ல. 2014 தனியாக தானே போட்டி போட்டீங்க. அப்போ காங்கிரஸ் கதர்லி இந்த மாதிரி துரோகம். 2004 போனாங்கல்ல, பிஜேபியோட போனாங்கல்ல வாஜ்பாய். ஆமாம், காங்கிரஸ் பிஜேபி போனாங்க. அதாவதுங்க குஜராத்தில் வந்து முஸ்லீம்கள் நரவேட்டையாட்டப்பட்டார்கள். அமெரிக்காவிலேருந்து உலக நாடுகள்லாம் கண்டனம் பண்ணுறான். அப்போ நம்ம கலைஞர் என்ன சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா? இல்லை அது ஒரு உள்நாட்டு விவகாரம், மோடி நல்ல நிர்வாகி, ஆர்எஸ்எஸ் நல்ல அமைப்பு, அதை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு இவர் முரசொலியில் எழுதிட்டு இருந்தார். அந்த பீரியடில் அந்த சம்பவத்தை சொல்லி கூட வெளியே வரலைங்க. 5 மந்திரி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வாஜ்பாய் ஆட்சியில். இவங்க முக்கியமான இலாக்கா இல்லை. இவங்க எப்பவுமே பசையான இலாக்காவை தான் வாங்குவாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான இலாக்கா, ரயில்வே, நதிநீர் பங்கீடு, வாட்டர் ரிசோர்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. தகவல் தொடர்பு அவங்க வாங்கறதெல்லாம். ஆமாம், கப்பல், ரோடு போடுறது எல்லாம் பல தலைமுறைகளுக்கு எதை அடிக்க முடியுமோ. இந்த 2G ஸ்பெக்ட்ரத்தின் விளைவாக வந்த 214 கோடியில் தானேங்க கலைஞர் டிவி உருவானது. இதெல்லாம் வந்து ரெக்கார்டு இருக்குங்க. இவங்க சொல்லுவாங்க எங்கே நிரூபிக்கப்பட்டது, எங்கே இதாச்சு அப்படின்வாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புரியுதுங்களா? அதனால் என்ன, தமிழ்நாட்டு அரசியல் என்பது தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு, கேவலமாக போயிட்டுருக்கு. ஒரு முதலமைச்சரை அந்த இவர் பேசுகிறார் பாருங்க, அந்த மார்கண்டேயன், மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு ஆரம்பிப்பார். ஆமாம், ஏங்க தமிழ்நாடே மானங்கெட்ட, தமிழ்நாட்டின் மானங்கெட்ட முதலமைச்சர் சொல்லலை, மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார். நீங்கள் அதை தான் பார்க்கணும், மானங்கெட்ட தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு உங்களை ஆட்சியில் எடுக்கலைன்னா, உங்களை தோக்கடிச்சிச்சுன்னா தமிழ்நாடே மானங்கெட்டதாகிடும். உங்களுக்கு ஓட்டு போட்டவன் உள்பட மானங்கெட்டவன். இதெல்லாம் என்ன சிந்தனைங்க, குரூரமான சிந்தனையாக இருக்குது. இதெல்லாம் கண்டிச்சு இருக்கணுன்ற ஸ்டாலின்
இந்த மாதிரிலாம் நீங்கள் தமிழ்நாட்டெல்லாம் இப்படிலாம் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, ஒருமையில் பொது வெளியில் பேசக்கூடாது. அவர் சட்டசபையை சாத்திட்டா நீ சட்டசபையை உடைச்சிக்கிட்டு வெளியே வருவோன்னு சொல்லு, கதவுகளை உடைப்போம் சொல்லு. கையை உடைப்பேன், எலும்பை உடைப்பேன் என்ன வேணா, இது வன்முறையில் தானே சேர்த்துக்குவாங்க. இதுக்கு என்ன மொத்தமாக கொடுப்பாங்க ஒரு அரசாங்கம்? திமுக ஆட்சியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது இது சாத்தான் ஆட்சி, இது சட்டப்படி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு? உங்கள் எத்தனை குண்டாசை வந்து கோர்ட்டு தூக்கி குப்பையில் போட்டுச்சு. இல்லை, திமுக வந்து இன்னமும் தன் தவறை உணரவில்லை, தன் தோல்வியை அங்கீகரிக்கவில்லை. அதன் விளைவு தான் இந்த மாதிரியான குதிரை வியாபாரம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லதல்ல. மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விளக்கியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மேலான நன்றி.